வணக்க மக்களே, சட்டமுன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஒரே இரவில் மாறிய அரசியல் கணக்கா? 28 பேரை தட்டி தூக்கிய இபிஎஸ் சிவி சண்முகம் கொடுத்த மரண அடி என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது விஜய் அவர்கள் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஒரு மிக பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் தான் 108 இடங்களை பிடித்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியும் அமைத்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரம் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்த சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகியிருக்கிறதா. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதைத் தொடர்ந்துதான் கட்சியில் ஏற்படும் இந்த உட்கட்சி மோதல் தீவிரமடைந்து 2ஆக கூட பிரிந்திருக்கிறதா. அதாவது எடப்பாடி தலைமையில் ஒரு அணியும் மற்றொரு அணியில் சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோர் தலைமையில் இன்னொரு அணியும் செயல்பட்டு வருகிறதா. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதாவது தாவேக்காவுக்கு எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவை அளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் தாவேக்காவுக்கு ஆதரவாக இன்னொரு அணியரான எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் தாவேக்காவிற்கு ஆதரவுகளை அளித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அதாவது தற்போதைய நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு 22 எம்எல்ஏக்களும் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி தன்மையிலான அதிருப்தி அணிக்கு 25 எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த அரசியல் பரபரப்பு மத்தியில்தான் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக 28 மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கு என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழல்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதாவது சென்னை தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய இபிஎஸ் அவர்கள் பதவிக்காக சில கட்சிகள் தாவும் துரோகம் செய்துவிட்டு சென்றுள்ளார்கள். இந்த இக்கட்டான சூழலில் நாம் அனைவரும் கண்டிப்பாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அழைப்புகளை விடுத்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய மாவட்டங்களை சேர்த்த பொதுக்குழு உறுப்பினர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளித்து கையெழுத்திட்ட படிவங்களை அவரிடம் முறைப்படி சமர்ப்பித்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அதிமுகவில் அணியான முக்கிய முகமான சிவி சண்முகம் செய்தியாளர் சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது இபிஎஸ் மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவின் தொடர் தோல்விகள் மற்றும் வாக்கு வங்கி சரிவு குறித்து ஆராய இபிஎஸ் மறுத்துவிட்டார் என்று கூறிய அவர் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் உள்ளிட்டோரை ஒன்றிணைக்க மறுத்தாலும் வலிமையான கூட்டணியை உருவாகத்தால் இந்த தோல்விக்கு காரணம் என்று தமிழக வெற்றிக் கழகம், தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை அரவணைத்து செல்லாமல் கருதுக்கு இந்த தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணமாக சிவி சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது எடப்பாடி அவர்கள் கட்சியிலிருந்து ஒருவராக நீக்கிவிட்டிருந்தால் கண்டிப்பாக கட்சியானது கண்டிப்பாக பின்னோக்கி தள்ளப்படும். கண்டிப்பாக பிரிந்து சென்றவர்களால் ஒன்றிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒன்றிணைந்தால் மட்டுமே தமிழகத்தில் வெற்றி நிச்சயம் என்ற அடிப்படையில் தான் சிவி சண்முகம் பேசியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.